700க்கும் மேற்பட்ட மருந்தாளுநர் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் மருந்தாளுநர் சங்கத்தினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். திருவாரூர் அரசு மருத்துவமனை முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 700க்கும் மேற்பட்ட மருந்தாளுநர் பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் உடனடியாக நிரப்பிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும், தொகுப்பூதியம், ஒப்பந்த ஊதியம், அவுட் சோர்சிங் முறையை களைந்து காலமுறை ஊதியத்தில் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும், மக்கள் நலன் கருதி காலாவதியான மருந்தாளுநர், தலைமை மருந்தாளுநர், மருந்து கிடங்கு அலுவலர் பணியிடங்களை மீண்டும் செயல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தினர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் மாவட்ட செயலாளர் தியாகராஜன், மாவட்ட பொருளாளர் தியாக சுந்தரம், மாநில துணைத் தலைவர் பைரவநாதன் மற்றும் மருந்தாளுநர் சங்க நிர்வாகிகள், அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைப்பது என்னவென்று சொன்னால், மருந்தாளர்களுடைய எண்ணிக்கை என்பது போதுமான அளவாக இல்லை. இன்னைக்கு மருந்துகளின் எண்ணிக்கையும் கூடுதலாக ஆகிவிட்டது, நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக ஆகிவிட்டது. காலை, மாலை, இரவு என்று சொல்லி 3 வேளைகளில் பணி செய்து அசந்து போயிருக்கிறார்கள் மருந்தாளர்கள். பல ஆயிரம் பேர் வந்து மருந்து வாங்கக்கூடிய இடத்தில் ஒரு சில மருந்தாளர் வச்சு மருந்து கொடுக்கக்கூடிய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல டெப்டேஷன் பணி, மாற்றுப்பணியும் அவர்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்து தற்பொழுது ஒரு அரசு என்பது ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. ஏதோ 100 நாள் வேலை திட்டத்திலே செய்வது போல 10,000 ரூபாய்க்கு செவிலியர், 15,000 ரூபாய்க்கு மருந்தாளர், 12,000 ரூபாய்க்கு லேப் டெக்னீஷியன் என்று சொல்லக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கிறது. இது முற்றிலுமாக சங்கத்தின் சார்பாக நாங்கள் நிராகரிக்கிறோம். சங்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழு கூட அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தருவோம் என்று சொன்னார். ஆட்சி முடியும் தருவாயில் இருக்கிறது. இப்போதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் என தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி. பைரவநாதன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கம்.